அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நோன்பு டயத்தில், அதாவது 17th நோன்பு அப்படின்னு நினைக்கிறேன். அன்றைக்கி தான் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். ஒரு சின்ன பர்ச்சேஸ் தான், ரொம்ப நேரம் பர்ச்சேஸ் அப்படியெல்லாம் இல்லை. ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் போயிருந்தோம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக. அன்றைக்கி சாட்டர்டே, அப்போவே என் ஹஸ்பண்ட் சொன்னார், சாட்டர்டே வந்து டிராஃபிக் டே. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான டிராஃபிக் இருக்கும் அந்த உக்கடம் பகுதியில். ஸோ வந்துட்டு இன்றைக்கி போகலாமா வேண்டாமா அப்படின்ட்டு ஒரே திங்கிக்கிலே இருந்தோம். பட் பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் என் பொண்ணுக்குமே காலேஜ் லீவு, பையனுக்குமே லீவு. ஸோ போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. கிளம்பி போகும்போதே பார்த்திங்கன்னா குனியமுத்தூரில் வந்து கிராண்ட் சாஜி ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அங்கே போய் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆல்ரெடி நாங்கள் கரும்பு கடையில் ஃபஸ்ட்டு, செகண்ட் அங்கே வந்து ஷோரூம் நிறைய இருக்குது. அந்த ஷாஜியெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கோம். சரி, இந்த தடவை வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம், அது இன்னொரு நாள் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிபி சில்க்ஸ்க்கு வந்து வந்தாச்சு. இந்த கடைக்கு தான் போகணும், இந்த ஷோரூமுக்கு தான் போகணும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ரெகுலராக ஒரே கடைக்கு தான் போவோம் அப்படின்னு கிடையாது. எங்கே தோணுதோ அங்கே போய்க்குவோம். அது ஷோரூம்னு இல்லை, சில டைம் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் சின்ன சின்ன கடைகளுக்கு கூட போய் பர்ச்சேஸ் பண்ணுறது உண்டு. போய் பார்ப்போம், திடீர்னு பார்த்தா நமக்கு சின்ன கடைகளில் கூட கலெக்ஷன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி கூட நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது உண்டு. இங்கே போய் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழே பார்க்கிங்கே கிடைக்கல. ஸோ என் ஹஸ்பண்ட் ரொம்ப தூரம் போய் பார்க் பண்ணிட்டு வந்தார். அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா என் பையனுக்கு தான் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இது வந்து பேஸ்மெண்ட்டில். ஸோ வந்து நாங்கள் ஆஃப்டர்நூன் போனதுனால என்னன்னு தெரியல, ரொம்ப வந்துட்டு ரஷ்ஷு கம்மியாக தான் இருந்தது. ஸோ பையனுக்கு வந்து டக்குன்னு செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு இருந்தோம். அவனுமே வந்து பார்த்து எடுத்துகிட்டு ட்ரையல் ரூமில் ட்ரையல் பார்த்துட்டு இருந்தான். பட் இந்த ஃப்ளோரில் மட்டும்தான் ரஷ் இல்லாமல் இருந்தது. மற்ற ஃப்ளோரில், அதாவது இந்த சாரீ செக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரஷ்ஷாக இருந்தது. எல்லாருமே அவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் டைமாக வரும்போது எஸ்பிபி சில்க்ஸில் இது இருந்துச்சா என்னான்னு தெரியல. பட் இந்த தடவை வந்து மேட்சிங் ஷூ எல்லாமே வச்சுருக்காங்க. கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே வச்சுருக்காங்க. நல்ல ஸ்லிப்பர்ஸ் வச்சுருக்காங்க. பெல்ட் வந்து ஆல்ரெடி இருக்குது, நான் பார்த்துருக்கேன். பட் ஸ்லிப்பர்ஸ் வந்து இந்த தடவை தான் நான் வந்து பார்க்குறேன். கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ரேட்டுமே வந்து ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருக்குது. பட் நாங்கள் அங்கே ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் எதுவுமே வாங்கலை. பையனுக்கு மட்டும்தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். அப்படியே பார்த்திங்கன்னா மேல் ஃப்ளோருக்கு வந்தாச்சு. வந்துட்டு என் ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா ஷர்ட்டு அண்ட் பேண்ட்டு அதுதான் வந்து செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இந்த தடவை பார்த்திங்கன்னா ஒயிட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒயிட் போயாச்சு. ஸோ அதுலேயுமே வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரமாக எதுவுமே கிடையாது. டக்குன்னு வந்து ஈஸியாக செலக்ட் பண்ணிவிட்டு பேண்ட் செக்ஷன் போயாச்சு. அப்படியே பேண்ட்டு, ஷர்ட்டு எல்லாமே எடுத்துகிட்டு சுடிதார் செக்ஷன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். மற்ற கொஞ்சம் நிறைய ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க. வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதையுமே கொஞ்சம் நேரம் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த டால் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்து என் பொண்ணு இது கூட ரொம்ப நேரம் வந்து விளையாண்டுட்டு இருந்தா. லாஸ்ட்டாக இப்போ வீட்டில் ஃபேமிலி ஃபங்க்ஷனில் கிராண்டாக ட்ரெஸ் எடுத்ததுனால அது ஒன் டைம் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பீரோக்குள்ளே தூங்குது. ஸோ இந்த தடவை அந்த மாதிரி எதுவும் எடுக்காமல் கேஷுவல் வியர் தான் வந்து எடுத்துகிட்ருக்கோம். இந்த மாதிரி எடுக்கிறது தான் வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. கேஷுவல் வியர் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா பசங்களாகட்டும் பொண்ணுங்களாகட்டும் அடிக்கடி எடுத்து போட்டுக்கிறாங்க. பட் கிராண்ட் ட்ரெஸ் எடுக்கும்போது அது வந்துட்டு 1 or 2 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அது அப்படியே பார்த்திங்கன்னா பெட்டியிலேயே தான் இருக்குது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா 3rd ஃப்ளோருக்கு வந்துட்டோம். அங்கேயுமே வந்து உமன் செக்ஷனுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து 3 பீஸ் செட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த செக்ஷனில் தான் இருக்கிறதே ரொம்ப 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 கூட்டமாக இருந்தது, ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. எல்லாமே வந்து கலைச்சி போட்டு வச்சுருந்தாங்க. அது வந்து செலக்ட் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் சரி பரவாயில்ல, இப்படி திரும்ப வேறு கடைக்கு போகிறது வந்து அந்த நோன்பு வச்சுட்டு வெயிலில் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஓகே சொல்கிறதுக்கு மட்டும்தான் ரெடியாக இருப்பாங்க. பட் மற்றபடி செலெக்ஷன் ஆகட்டும், எடுத்து காட்டுறதாகட்டும், அங்கே போனாலுமே நமக்கு தான் வந்துட்டு வேலையே தீராது. ஸோ 1 ஹவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லாவே டயர்ட் ஆகிட்டேன். ஸோ எப்படியும் அங்கேயே வந்துட்டு 3 பேருக்குமே எடுத்தாச்சு. எனக்கு ஆல்ரெடி எடுத்தாச்சு. அது மட்டும் இல்லை, என்னோடய மாமனாருக்காகட்டும், வீட்டில் ஃபேமிலியில் அம்மாக்காகட்டும் எல்லாருக்குமே வந்து ரமலானுக்கு முன்னாடியே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டோம். பிகாஸ் ரமலானில் வந்து நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக. அப்படியே அங்கே கொஞ்சம் டால்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. என் பையன் பொண்ணெல்லாம் அந்த டால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. பார்க்குறக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. நானுமே பார்த்துட்டு இருந்தேன். டால்ஸ்னால் யாருக்கு தான் பிடிக்காது இல்லைங்களா? அதில் பார்த்திங்கன்னா ஒரு எஸ்பெஷலி ஒரு டார்டாய்ஸ் வந்து ரொம்பவே அழகாக சாஃப்டாக இருந்தது. நான் கூட ரொம்ப நேரம் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்சம் பேக்ஸ் கலெக்ஷனுமே போட்டிருந்தாங்க. பட் பேக்ஸ் எதுவும் வாங்கலை. பிகாஸ் பேக் பார்த்திங்கன்னா நான் வந்து 5 கார்னரில் ஒரு இடத்துல வாங்குவேன். நெக்ஸ்ட் டைம் நான் பேக் வாங்க போனேன்னா கண்டிப்பாக அந்த ஷாப்பை நான் வீடியோவில் போடுறேன். குவாலிட்டி செம்மையாக இருக்குங்க. ரேட்டுமே வந்து ரீசனபிளாக இருக்கும். ஸோ அவ்வளவுதாங்க. ஒரு இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு பில் போட்டுட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பும் போதே பார்த்திங்கன்னா டைம் வந்து இப்போவே ஒரு 4:30 அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ வீட்டுக்கு வந்து இஃப்தார் டைம் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ
ஸோ வர வழியிலேயே கொஞ்சம் ஃப்ரூட்ஸு அண்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ், அதாவது நோன்பு திறக்கிறதுக்கு வந்து வாங்கியாச்சு. நம்ம வீட்டில் செய்யும்போது நோன்பு கஞ்சி கூட குடிக்கிறதுக்கு வடை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தான் செய்வோம். சரி வெளியில் வாங்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கலந்து விட்டு வாங்கியாச்சு. சமோசா, வடை, போண்டா எல்லாமே கலந்து விட்டு வாங்கியாச்சு. வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டாங்க. வரும்போதே பார்த்திங்கன்னா டைம் 5:30 ஆயாச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து தொழுதுட்டு இஃப்தாருக்கு வந்து டைம் சரியாக இருந்தது. ஜூஸு அண்ட் ஃப்ரூட்ஸை கட் பண்ணி வச்சுட்டு இஃப்தாருக்கு வந்து ரெடி ஆகிட்டோம். அன்றைக்கி எங்களுக்கு டே வந்து இப்படி தாங்க போச்சு. இந்த ஈரான், அமெரிக்கா போரெல்லாம் சீக்கிரமாகவே முடிஞ்சு எல்லாருமே 30 நாள் நோன்பை முடித்து ஈது பெருநாளை சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படின்னு வந்துட்டு இறைவன்கிட்ட எல்லாருமே வந்து பிரார்த்தனை செஞ்சுக்குவோம். எல்லாருமே அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறதுக்காக எல்லாரும் எல்லாருக்காகவுமே துவா செய்யுங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவுமே துவா செய்கிறேன். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.